மணலிலே நிறுத்தி பாண்டிய மன்னன் செய்வதற்கு பெருமானுடைய சீற்றம் ஆகிய திருப்பொருள் போல வைகை கரை ஓட பாண்டிய மன்னனின் ஆணைப்படி எல்லோரும் தத்தம் கரையை அடைத்துக் கொண்டிருக்கிறார். இதோ இங்கே உள்ள காவலரிடம் நம்மை பதிவு செய்து கொண்டு வைகையை கரையடை வைகை கரைக்கு நாமும் செல்வோம். ஐயா, நான் வந்தியம்மையின் கோழியால் வந்திருக்கின்றேன். வந்தியம்மையின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் கரையை அடைக்க செல்கின்றேன். கூலியாளாக வந்த சொக்கநாதன் பெருமான் கூடை நிரம்ப மண்ணை எடுத்து கொட்டியும் வெள்ளத்தில் கூடை விழுமாறு செய்தும் பின் அதனை குதித்து எடுத்தும் மர நிழலில் படுத்து உறங்கியும் ஆடி ஆடியும் காவலர்களை கண்டால் அடிவோடி இருப்பது போல் பாவனை செய்தும் திருவிளையாடு. என்னப்பா, எப்ப பார்த்தாலும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இங்க வாருங்கள். ஆடலாம், பாடலாம், சாப்பிடலாம். எப்பா சும்மா இரு. காவலர்கள் கண்டா எங்களை தண்டித்து விடுவார்கள். எங்களை வேலை செய்ய விடு. அவா உன் தோதனையை பார்த்தா வேலை செய்ய வந்த மாதிரி தெரியலையே. யாரப்பா நீ? உன் பேர் என்ன? என் பேரா சொக்க. சொக்கனா? என்ன ஊரு? என் ஊரா? சரிதா, ஓவாய் அடைக்கவே 10 பேர் வேணும் போல. நீ எங்க கதை அடைக்க போற? அது சரி, அங்க உன் வீடு எங்க இருக்கு? என் வீடா இந்த ஊர்லயே பெரிய வீடு. கிழக்குல போந்தா மேற்கால, வடக்குல போந்தா தெற்கால. சரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. நான் போயிட்டு வந்தியம்மை பண்ணிக்கிட்டு புட்டு சாப்பிட்டு வந்தா நீங்களும் வரீங்களா? சரிதா, காவலர்கள் வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் வேலையும் செய்யப்பா. எல்லாம் வேலை போறதுக்கு தம்பி நல்ல வேலை பார்க்குற போறீங்க. ஒன்று வேலை பாருங்க. பரவா அதுக்கு காலிருந்து வேலை செஞ்சு களைப்பாக இருக்குது. என்னப்பா வேலை செய்றீங்க? அதுக்கு இந்த பக்கம் பாருங்க, அப்படி பாருங்க. என்ன பண்றீங்க? அப்பா விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப களைப்பா இருக்குதுல்ல. சரி, பெரிய மரம் இருக்குல்ல, இந்த நேர்ல படுத்தா நல்லா தூங்கலாம். தூங்கி கண்டா சிவலோகத்தையே பார்க்கலாம். ஏப்பா எழுந்திருப்பா. இன்று காலை முதல் பல முறை விட்டு சாப்பிட சென்று விட்டார். கரை அடர்ந்த பாருங்கள். அது மட்டுமின்றி அரைக்கப்பட்ட கரைகள் மீது ஏறி மிதித்து விளையாடுகிறார். நீ யார்? இத்தனா இத்தனா இல்லை, வந்தியமை ஏமாற்றிவிட்டு விட்டு வந்த இத்தனா அழகிய வடிவம் கொண்டு உன்னை கண்டால் ஊழியாளர் போலவும் தெரியவில்லை. உன்னை பற்றி பாண்டிய மன்னன் அறிவிப்போம்.
மன்னர் வரக்கூடிய நேரம் தான் இது. பாண்டிய மாமன்னர் அரிமர்த்தன பாண்டிய என்ன இது? கரையின் ஒரு பகுதி உயரவே இல்லையே. அண்ணா, இவர்தான். இவர் தன் பணியை செய்யாது, மற்றவரை பணியை செய்ய விடாது, ஆடி பாடி குதித்து விளையாடி நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார். என்ன தைரியம்! கடமையை செய்யாது விளையாடிவிட்டு என் முன் எந்த அச்சமும் இன்றி நிற்கின்றாரே. பாண்டிய மன்னர் தன் கையில் உள்ள பொற்பிறப்பால் புலியாள் வேடத்தில் இருந்த இறைவரை அடிக்க சோதி வடிவான இறைவன் தான் கொண்டு வந்த கூடையில் உள்ள மண்ணை அடைப்பில் குட்டி மறைந்தருளினார். அக்கணத்திலேயே அரசன் அடித்த அடி அரசன் முதுகிலும் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் தாய் வயிற்றில் உள்ள குழந்தைகள் மீதும் மால் அயன் முதலான தேவர்கள் முதுகிலும் பட்டது. இறைவர் மண்ணை கொட்டிய இடம் மலை போன்று உயர்ந்து விளங்கியது. வைகை ஆற்றின் கரை அடைபட்டு வைகை வெள்ளம் தணிந்து நின்றது. எல்லோரும் இந்த அதிசயத்தை என்னென்று சொல்வது என்று கண்டு கொண்டிருக்கின்றனர். இது என்ன அதிசயம்! அவர் மறைந்து விட்டாரே. அவரை அடித்த அடி என் மீது மட்டுமல்லாது உங்கள் அனைவர் மீதிலும் விழுந்தது. இறைவா, சொக்கநாதா, வையக்கரையும் அடைபட்டு விட்டதே. வந்தவர் யாரோ, அவர் சாதாரணமானவர் இல்லை. தவறு செய்து விட்டேனா? அளவா என்னலே ஒன்றும் புரியவில்லையே. சிவசிவா, அறிவருத்தன பாண்டியனே, உன்னுடைய பொருட்கள் யாவும் தருமநீதியில் வந்தமையா நமக்கும் நமது அடியவர் வாதவனும் உதவும்படி செய்தான். நரிகளை வரிகளாக்கி நாமே நம் அருளினாலே அவை மீண்டும் நரிகளாக வாதவர்களின் துன்பத்தை போக்கும்படி வைகை ஆற்றில் வெள்ளத்தை இருந்தார்கள். வந்தி அம்மைக்காக புலியாளாக உன்னிடம் திறம்படியும் நாமே மண்ணை கொட்டி வைகையை கரையில் சரி செய்தோம். வந்தி அம்மையின் துன்பத்தை நீக்கி சிவலோக வாழ்வு அனைத்தையும் நாம் வாதவருடன் பின்பொருட்டே இவ்வடியவரின் பெருமையை செய்தும் தெரிந்து கொள்ள என்னிடம் மிகவும் அன்பு கொண்டவர். உனக்கு இம்மை பயன் மறுமை பயன் தேடி எம்மை தவிர எதையும் விரும்பாத அவன் விருப்பப்படி செய்துமாறு விடுத்து சைவ நெறி காத்து செங்கோல் ஆட்சி புரிவாயாக. சிவசிவா, பரம்பொருளே, தென்திரு ஆராயா, சொக்கநாதா, சங்கம் அமைத்து தமிழளித்த தேவரீரையா திறப்பாதளித்தே. சிவசிவா, சிவசிவா, இன்னே உனது கருணை எதையே செய்வதை பொறுத்தருளுங்கள் வருவார். தென்பாண்டி நாட்டாரே, அடியேனுடைய குற்றத்தை நீக்கி கோயிலா அம்பே உடற்பெருங்கடலை நான் இவ்வாறு பாடுவேன் பெறுவார். வாதவூரருக்கே அவரை கண்டு வதங்கி என் பிழையை பொறுத்தருள வேண்டுமே. அண்ணா, அவர் திரு ஆலவாய் கோயிலில் அப்படியே நான் உடனே அங்கு சென்று வாதவூரன் அடிபணிவோம்.